இங்க வந்ததுதான் பழைய வீடு, அவங்க அம்மா வீடு, பிறந்த வீடு, அவர் பிறந்த வீடு. அந்த வீடு கதவை வந்து தூக்கி வெளியில போடக்கூடாது, இது பொக்கிஷமா இருக்கட்டும் ஒரு நினைவாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தூக்கி அந்த பழைய வீட்டிலாம் வேற கதவை பண்ணிட்டு இந்த கதவை கொண்டு வந்து பண்ணை வீட்டில் வச்சு ஒரு அழகு ஷோக்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அவ்வளோதான். இன்னும் அவரோட பொக்கிஷமான நினைவுகள்லாம் இங்கே இருக்கு. கதவு பூட்டி இருக்கு. அவங்க வந்தாங்க. ஆமா, அவர் வந்து உட்காருவார்ல, பார்த்து ரசிப்பாரு, சிரிப்பாரு. இந்த இடத்துல உட்காருவாரு, அந்த இடத்துல உட்காரு. அவர் உட்கார இடமே இல்லை. அங்கங்க கொஞ்சம் ஒரு லொகேஷன் பாக்குறது மாதிரி பார்த்து ரசிச்சு அந்த இடத்துல உட்காருவாரு. ஒரு நாங்களே வேலையை முடிச்சுட்டே எங்க வா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அழகா இருக்குங்க அப்படின்னு. அப்படியா, இது அழகெல்லாம் ரசிக்கணும், இயற்கையா இருக்குல்ல, எப்படி இருக்கு அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. அவ்வளோதான். வறுமை கோட்டுக்கு கீழே எல்லாம் இல்லை, அவர் ஒரு நல்லா தான் இருந்தாரு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கூரை வீடு வந்து பழைய பில்டிங், உள் வீடு வந்து ஒரு 2 ரூம் வந்து பெரிய பெரிய அந்த காலத்துல காரம் போட்ட வீடு, சில இது மாதிரி இந்த மரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வீடு தான் உள்ள. ஒரு முன்னாடி தாவாரம் மட்டும் ஒரு கூரை வீடு. அந்த ஒரே ஒரு சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி தான். இதுல ஒரு அழகுன்னா நம்ம தோட்டத்துல போடுவோம்ல, ஒரு லொகேஷனுக்கு எதுக்காவது போட்டோம்னா ஒரு கூரை வீடு அமைச்சோம்னா எப்படி இருக்கு, அதே மாதிரி வீடு தான் அந்த பழைய வீடு. அந்த வீடை எடுத்துட்டு அந்த கூரையை எடுத்துட்டு இப்ப வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு பழைய வீடு மறக்காம இருக்கு. இந்த அதுக்காக இந்த கதவுக்குள் வந்து இங்க வச்சிருக்காரு, தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய கதவுன்னா சொல்லாம சொல்லல, இந்த கதவு இந்த மாதிரி அம்மா அவங்க பயன்படுத்தினாங்கல்ல அந்த காலத்துல. இந்த கதவை தூக்கி உடைச்சா நம்ம நினைவுகள் வந்து நம்ம இந்த மாதிரி தலைவாசம் இந்த மாதிரி கதவு தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம பேரம்பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா. அதனால இந்த கதவு வந்து நம்ம அழிஞ்சு போனாலும் நம்ம பேரம்பிள்ளைய நம்ம தாத்தா இப்படியெல்லாம் ரசிச்சு இந்த கதவை வந்து இப்படி சும்மா ஒரு தலைவாசல் இல்லாமையோ ஒரு கதவை வந்து இப்படி வச்சு நிலையான வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரம்பிள்ளைய வந்து ரசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்பக்கமே ஒரு பண்ணை வீட்டில் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும், கரையான் பிடிக்கும், வேஸ்டா போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனாலதான் வேற ஒண்ணு வாழ்ந்திருக்காரு. ஆமா ஆமா, இழந்து தவிக்கிறோம். அவரோட பொக்கிஷம், அவரோட ரசிப்பு எல்லாத்தையும் ரசிப்பாரு. ஒரு பொருள் இந்த இடத்துல இந்த பொருள் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அழகு பார்த்து வைப்பாரு. இந்த மூலையில் இந்த பொருள் வச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த பொருள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு லொகேஷன் பார்த்து 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 ரசிச்சு வீட்லயும் அதே மாதிரி தான். சாமி படம் இந்த இடத்துல இருக்கணும், கட்டில் வீர இங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிச்சு நீலாங்கரை வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வீடு கூட என்ன அவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோ பெரிய ஷோகேஸ் அந்த பார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரசிக்கிற தன்மை அப்படி வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் சரி, அந்த என்ஆர்டி அந்த வீடும் சரி, இந்த புதுசாக வீடு கட்டினாங்களா பழைய வீடு அந்த வீட்லேயும் அப்படி தான் வச்சுருந்தாரு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. பிறந்த பிறகு பாருங்க, இதுக்கு சொல்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை, எனக்கு சொல்லவும் தெரியல. வேலை பார்த்தேன். என் பேர் காமாட்சி. நான் இங்கே வேலை பார்த்தேன் சாரு கூட 23 வருஷம் அங்கே என்ஆர்டி அதில் வேலை பார்த்தேன். அதனால ஒரு வேலைக்காரின்னு நினைக்க மாட்டாரு. நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தி, ஃபேமிலி ஃபுல்லாக அப்படி தான். அம்மாவும் அப்படி தான், அண்ணி அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு மனோஜ் கல்யாணத்துக்கு அங்கே போய் இருந்தேன், பார்த்துக்கிட்டாங்க. அம்மா நான் தேனி தான். பேர் காமாட்சி, இருக்கிறது தேனியில் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் மனசு பதட்டமாக இருக்குது, என்னால் சொல்ல முடியல. ஒரு தாய் தாப்பியும் கூட என் 4 நாளில் விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கு மேலாக அவர் குல தெய்வமாக என் சாமியாக நினைக்கிறேன். நல்லா இருக்கட்டும். அவங்க பேரன் பேத்திக்க இதே மாதிரி அவர் எப்படி பேரும் புகழமாக வாழ்ந்தாங்களோ அதுக்கு மேலே டவுன் மடங்கு அந்த பெண் பிள்ளைய வந்து நல்லபடியாக வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான். வேற அந்த மாதிரி பேரும் புகழும் எடுத்து கொடுக்க அந்த அடையாளம் தெரியும். மனோஜும் இல்லை, அவரும் இல்லை. அவர் நினைவாக அந்த 2 பெண்களும் சிங்க மாதிரி சிங்க பெண்ணாக
நல்லபடியாக அவர் பேரை எடுத்து கொடுக்கட்டும், அவ்வளோதான்.